ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வருஷத்தினுடைய கடைசி வீடியோ இது. இந்த சேனலை இந்த வருடத்தில் சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணி கமெண்ட் போட்ட எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் முன்னாடி வேற ஒரு சேனல் வச்சுட்டு இருந்தேன், டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சேனல் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் நடத்திட்டு இருந்தேன். அந்த 2 வருஷத்துல பெரிய அளவில் க்ரோத் இல்லை, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. அதனால் கம்ப்ளீட்டாக அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஐத்தமிழ் அகாடமி அப்படிங்கிறத இந்த வருட மார்ச் மாதத்தில் தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். இப்போ இந்த டிசம்பர் மாதம் முடிவதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1250க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனலில் இருக்கிறீங்க. ஸோ இந்த சேனலை இந்த வருடத்தில் ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய, வீடியோ லைக் பண்ணக்கூடிய, கமெண்ட்ஸ் போடக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். முன்னாடி இந்த சேனல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சேனல், பியூரா டெக்னாலஜி மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஐத்தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கொஞ்சம் மிக்சடாக மற்ற கண்டென்ட் எல்லாமே கூட போட்டேன். ஆனாலும் கூட இந்த வருடத்தினுடைய கடைசியில் இந்த சேனலை பார்க்கும்போது நான் பேசின டெக்னாலஜி வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஓடிட்டு இருக்குது. நான் முன்னாடி போட்ட டெக்னாலஜி வீடியோஸ் எல்லாமே கூட இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதனால் அடுத்த வருஷத்தில் வர வருடத்தில் இன்னும் அதிகமாக இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் அதிகமாக போடுவேன். முக்கியமாக அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ சம்மந்தப்பட்ட நிறைய டுட்டோரியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் உங்களுடைய ப்ரொடக்ஷனில், உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணாமல் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடுத்த வருடத்தில் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். அதனால் ஒருவேளை டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அதிகமான விஷயங்களை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதிகமாக காசு செலவு பண்ணாமல் இருக்கிற ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸில் எப்படி குவாலிட்டியான ஒரு ப்ரொடக்ஷனை கொண்டு வரது, அதை கற்றுக் கொடுக்கறது என்னுடைய முக்கியமான விருப்பங்களை ஒன்று. ஸோ அதில் ரொம்ப அதிகமாக அடுத்த வருஷத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலையும் ஒரு சில டெக்னாலஜி அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் கொடுக்குற அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரப்போகிற பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8.1 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய சப்போர்ட்டை விண்டோஸ்லேருந்து நிறுத்த போகிறாங்க. அதாவது சப்போர்ட்டை நிறுத்துறது அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அப்டேட்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, செக்யூரிட்டி அப்டேட்ஸ், ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை பேட்ச் பண்ணக்கூடியது, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வரப்போகிற 2023 பிப்ரவரியிலிருந்து கம்ப்ளீட்டாக விண்டோஸ் 7க்கும் விண்டோஸ் 8.1க்கும் விண்டோஸ்லேருந்து சப்போர்ட் நிறுத்த போகிறாங்க மைக்ரோசாஃப்ட்லேருந்து. தட் மீன்ஸ் இதுக்கு மேலே இந்த விண்டோஸ் 7க்கோ 8.1க்கோ உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்காது. பட் நீங்கள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப் டு டேட்டாக இருக்காது. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான அவுடேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது சப்போர்ட் நிறுத்தப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுனுடைய ஆபத்து நிறைய பேருக்கு புரியறதில்ல. இன்ஃபேக்ட் நான் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது விண்டோஸ் எக்ஸ்பி இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விண்டோஸ் எக்ஸ்பி உண்மையிலே எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அந்த டைமில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விண்டோஸ் எக்ஸ்பி ரொம்பவே சூப்பராக நம்ம யூஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனால் இப்போ 2022 முடிவில் கூட ஒரு சில இடங்களில் இன்னும் விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது உண்மையிலே சரியானது கிடையாது. ஏன்னா அந்த உள்ள எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸியாக அட்டாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் இந்த விண்டோஸ் 7 அண்ட் 8.1 பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்டேட் நிறுத்தும்போது, இந்த செக்யூரிட்டி அப்டேட் நிறுத்தின அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் உள்ள யூஸ் பண்ணுற நிறைய தகவல்கள் திருடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் விண்டோஸ் 7 அண்ட் 8.1 யூஸ் பண்ணுறதை நீங்கள் நிறுத்திட்டு மெதுவாக மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மாறுறது நல்லது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தால நீங்கள் போக வேண்டியது விண்டோஸ் 10க்கு நீங்கள் போகணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விண்டோஸ் 10 அகைன் ரொம்ப ரிசோர்ஸ் ஹங்கிரி, ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸில் தான் அது ரொம்ப ஓரளவு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதை விட இன்னும் மோசமாக விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லி வரும்போது, விண்டோஸ் 11ல் இந்த TPM 2.0 அப்படிங்கிற அந்த மாடியூல் இல்லை அப்படின்னா விண்டோஸ் 11 உங்களுடைய கம்ப்யூட்டரில் அது இன்ஸ்டால் ஆகவே செய்யாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறனால என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, லினக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ரொம்ப பவர் குறைஞ்ச கம்ப்யூட்டர்ஸில் கூட நல்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய சூப்பரான நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு லினக்ஸில் கிடைக்கும். ஸோ அப் டு டேட்டோட, அதாவது லேட்டஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட்டோட உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இவ்வளவு செக்யூரிட்டி அப்டேட்டோட உங்களுக்கு ரொம்ப பவர் குறைஞ்ச கம்ப்யூட்டரில் கூட ஓடக்கூடிய ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது, எதுக்கு நீங்கள் தொடர்ந்து அந்த பழைய விண்டோஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பழைய ஹார்ட்வேர் போக போக அவங்க சப்போர்ட் நிறுத்திடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் விண்டோஸ் 10க்கு நிறுத்திடுவாங்க. விண்டோஸ் 11 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஒரு பெரிய கூட்டம் அடுத்த வருஷத்தில் 2023 ஒரு பெரிய கூட்டம் விண்டோஸ்லேருந்து லினக்ஸ் பக்கம் வந்து தான் ஆகணும். உங்கள்கிட்ட இருக்கிற பழைய கம்ப்யூட்டர் நீங்கள் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேறு வழி கிடையாது. அதனால் வருகிற வருடத்தில் நிறைய புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எப்படி லோ எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதை பற்றி எல்லாமே இன்னும் நிறைய வீடியோஸ் வர நாட்களில் என்னோடய சேனலில் வரும். ஸோ காத்துருங்க. அதே மாதிரி அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் அவங்களுடைய சப்போர்ட்டை நிறுத்துறதுனால
அந்த விண்டோஸ் 7லையும் விண்டோஸ் 8.1லையும் குரோம் ப்ரௌசர், ஸோ நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய கூகுளுடைய குரோம் ப்ரௌசரும் அவங்களுடைய சப்போர்ட்டை நிறுத்த போகிறாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இந்த குரோம் ப்ரௌசருக்கு வந்து அவங்க இனிமேல் எந்த ஒரு செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த குரோம் ப்ரௌசர் வந்து அதில் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதில் எந்த விதமான அப்டேட்ஸும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் இல்லை அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரியான இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர் அட்டாக் பண்ணக்கூடிய மால்வேராக இருக்கலாம், வைரஸஸாக இருக்கலாம், அது ரொம்ப ஈஸியாகவே உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து அட்டாக் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை பேங்கிங் டீட்டெயில்ஸாக இருக்கலாம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் திருடுறதுக்கு இந்த மாதிரியான செக்யூரிட்டி குறைஞ்ச அல்லது அப்டேட்ஸ் இல்லாத ப்ரௌசர்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதனால் ஸோ ஒன்ஸ் அகெயின் பிப்ரவரி மாதத்திலிருந்து குரோமும் அவங்களுடைய அந்த பழைய கம்ப்யூட்டர்ஸில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய குரோம் ப்ரௌசருக்கு அப்டேட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பேட்சஸ் எல்லாத்தையுமே நிறுத்த போகிறாங்க. இதுவும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து கொஞ்சம் கெட்ட செய்தி. இனிமேல் ஒரு சில நல்ல செய்திகளை பார்க்கலாம். டாவின்சி ரிசால்வ். ஸோ இந்த டாவின்சி ரிசால்வ் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, முக்கியமாக வீடியோ எடிட் பண்ணக்கூடியவங்க. இந்த டாவின்சி ரிசால்வ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, ரொம்ப ப்ரோ லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய டூல்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த டாவின்சி ரிசால்வ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க பெய்டு வெர்ஷன் இருந்தாலும் கூட அந்த ஃப்ரீ வெர்ஷனுக்கும் பெய்டு வெர்ஷனுக்குமான அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது. அந்தளவுக்கு டாவின்சி ரிசால்வ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இப்போது ஐபேடுக்கு வந்திருக்குது. ஸோ ஐபேடில் உங்கள்கிட்ட M1 M2 சிப் இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த டாவின்சி ரிசால்வ் கம்ப்யூட்டரில் மட்டுமே யூஸ் பண்ண முடிச்சு இந்த டாவின்சி ரிசால்வ் சாஃப்ட்வேரை இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய ஐபேட்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் ஐபேடில் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் கொஞ்சம் ஓல்டர், கொஞ்சம் பழைய மாடல் ஐபேட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. இன்னும் ரொம்ப ஓல்டரான பழைய ஐபேடில் வந்து டாவின்சி ரிசால்வ் இன்ஸ்டால் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் கூட லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஐபேடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்னா இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். கிட்டத்தட்ட கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஐபேடில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா உள்ள இன்னும் பர்ச்சேசஸ் உள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் இந்த டாவின்சி ரிசால்வ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து அவங்க கிட்டத்தட்ட 75 to 80% வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துட்றாங்க. அப்படின்னால பெரும்பாலான உங்களுக்கு இந்த காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. என்னோட சேனலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறது. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2023 சாதாரண மக்களுடைய கைகளையும் கூட இலவசமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் டாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட்டில் நம்ம ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து அது பிக்சராக மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அவங்க இப்போ புதுசாக இன்னொரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா பாயிண்ட் இ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் இ அப்படிங்கிறது இந்த டாலி 2 மாதிரியே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை அது 3D இமேஜாக மாற்றி கொடுக்கும். ஸோ அது வந்து டாலி அப்படிங்கிறது 2D இமேஜாக தான் மாற்றி கொடுக்கும். இந்த பாயிண்ட் இ அப்படிங்கிறது 3D இமேஜாக வந்து அதை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு புது விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி அடுத்த வருஷத்தில் நாம் இந்த பாயிண்ட் இ அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டியூட்டோரியலில் பார்க்கலாம். நம்ம பேசின இந்த சாட் ஜிபிடி இன்றைக்கி வந்து ரொம்ப மக்களால் பரவலாக வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா அவங்க அதை ஃப்ரீயாக எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கறனால சாட் ஜிபிடி மூலமாக நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணல அப்படின்னா openai.com அப்படிங்கிறதுக்கு உள்ளே போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலான பதில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த சாட் ஜிபிடி இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறனால கூகுளுக்கு பங்கம் வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்குது. கூகுள் உங்களுக்கு தெரியும், கூகுள் வந்து இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அதனுடைய சர்ச் என்ஜின் தான். ஸோ மக்கள் அவங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயிலை சர்ச் என்ஜினில் போய் சர்ச் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. பட் இந்த சர்ச் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் ஏஐயில் வந்து இந்த மாதிரி மக்கள் கேள்வி கேட்டு நிறைய டீட்டெயில் வாங்குறதுனால கூகுளுக்கு வந்து சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் அதில் என்ன பிரச்சனைனா கூகுள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட ரொம்ப முக்கியமான பிஸ்னஸே வந்து ஆட் பிஸ்னஸ் தான். ஸோ மக்கள் ஒரு பக்கம் அவங்க கொண்டு வருவாங்க, இன்னொரு பக்கம் ஆட் கம்பெனிஸ் வந்து இந்த மக்கள்கிட்ட அவங்களோட ஆட் கொடுக்கறதுக்காக போவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற அந்த மாடலில் மக்கள் வந்து கூகுள்லேருந்து இந்த சாட் ஜிபிடி மூலமாக தங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது எப்படி வந்து கூகுளால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்தாலும் கூட கூகுள் சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக இந்த
சாட் ஜிபிடியும் இந்த கூகுள் வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டுமே வேறு வேறு விஷயங்கள். ஏன்னா சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்டர்நெட்லேருந்து ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறதில்ல. அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸ்லேருந்து தான் அது ஆன்சர்ஸ் எடுக்குது. ஆனால் கூகுள் அப்படி கிடையாது. இன்டர்நெட்லேருந்து சர்ச் பண்ணி அது டேட்டாவை எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கூகுளில் உங்களால் வந்து இமேஜ் சர்ச் பண்ண முடியும், வீடியோ சர்ச் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்குது. அப்படிங்கிறனால இப்போதைக்கு சாட் ஜிபிடி வந்து கூகுளுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் இனி வருகிற வருடத்தில் இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது கூகுளையே ஓவர் கம் பண்ணி அது வந்து ஒரு நல்ல ஒரு சர்ச் இன்ஜினை அதுக்கான மாற்றா ஒரு அமைய போதா, இல்லை கூகுள் வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ணி மக்கள் அங்கே போகாமல் தொடர்ந்து கூகுளை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்த வருடத்தில் நம்ம பார்க்கலாம். மற்ற நிறைய கம்பெனிஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது கூகுளும் வந்து தொடர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களும் தொடர்ந்து வந்து என்ன செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் கூகுளில் முக்கியமாக இந்தியாவில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க. என்ன அப்படின்னா இந்த டாக்டர்ஸோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் டாக்டர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுடைய கையெழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைக்கு இருக்கிறோம். ஒரு பையன் சரியாக எழுத்து வரல அப்படின்னா டேய் என் ஃபியூச்சரில் டாக்டர் ஆயிடுவான்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டாக்டர்ஸோடைய கையெழுத்து இருக்கும். ஸோ இந்த டாக்டர்ஸோடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை அது வந்து ஸ்கேன் பண்ணி அது என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கூகுளில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் துறையில் வந்து எவ்வளவு பிஸ்னஸ் நடக்குது. முக்கியமாக வந்து இந்த மருந்துகள் எழுதி கொடுக்கறதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர்ஸ் வந்து இந்த மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ கமிஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படி சேர்ந்து மூலமாக கூகுள் வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அவங்களுடைய மருந்துகளை வந்து ஸ்கேன் பண்ணி அதை அந்த மாத்திரையை வந்து சரியாக எந்த மருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அது கொடுத்து அதுக்கு சீப்பான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை 2023 இந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த ஃபீச்சர் வந்து கூகுள் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் 2023 திரும்பவும் நம்ம சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.